வெல்கம் டு டிஃபோக். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கீரை எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுட்டாங்க. காலையில எந்திரிச்சு சாப்பாடு ரசம் ரெடி பண்ணிட்டு ஒரு சட்டியில எண்ணெய் கடுக போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை தள்ளி விட்டு தாளிக்கிற கேப்ல லைட்டா சால்ட்டை போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரை தூக்கி உள்ள போட்டு 20 நிமிஷம் கிண்டி எடுத்தா கீரை பொரியல் ரெடிங்க. அதே மாதிரி ஒரு சட்டியில எண்ணெயை ஊத்தி பிரண்டையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு விட்டு லைட்டா சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட புளி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு ஒரு ஜார்ல போட்டு மிக்சில அடிச்சு எடுத்தா பிரண்டை சட்னி ரெடிங்க. இது எல்லாத்தையும் தட்டுல செட்டிங்க போட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டுங்க. நல்லா உப்பு புளி காரம்னு போட்டு ரெடி பண்ண பிரண்டை சட்னி சாப்பாடோட பெரட்டி சாப்பிடும்போது அருமையா இருக்குங்க. இந்த பிரண்டை சட்னில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை மிளகு தக்காளி கீரை இது ரெண்டையும் போட்டு ரெடி பண்ண கீரை பொரியல சாப்பிட்டுட்டு கீரையும் பிரண்டையும் சாப்பாட்டுல பெரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. ஃபைனலா 2 கரண்டி ரசத்தை ஊத்தி சாப்பாடு நல்லா நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கூட இந்த கீரையை கடிச்சிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கும் போது இங்க நம்ம வீட்டுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாம் வந்து அண்ணா எங்களை எல்லாம் வீடியோல காட்ட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. காமிச்சிருவோம். வெல்கம் டு போதுமா பாப்பா தொங்குனது போதுமா? இன்னும் தொங்கணுமா? இருட்டில் ஒளி தந்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. விளாக முடிக்கிறோம். அடுத்த வீடியோல பாக்குறோம்.